இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தாய்லாந்து கம்போடியா பதற்றம், மலேசியாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை. கம்போடியாவுடனான எல்லை பிரச்சினையில் மலேசியாவின் பங்களிப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை மற்றும் நியாயமற்றவை என்று தாய்லாந்து பிரதமர் அனுடின் சாரன் வின்கோல் தெரிவித்திருக்கின்றார். தம்மை தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு அனுடின் அவ்வாறு உறுதியளித்ததாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். பிரதமர் அனுதீன் நேற்று காலை என்னை அழைத்தது, என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரியும் என்று, அது உண்மை அல்ல என்று உறுதியளித்தார். ஏனென்றால் எங்கள் பங்கு அதற்கான வழியை ஏற்படுத்துவது மட்டும்தான். ஆனால் நான் நினைக்கிறேன், எனக்கு ஆச்சரியமில்லை. சில மலேசிய குழுக்கள் நாங்கள் தோல்வியுற்றாலோ அல்லது விமர்சிக்கப்பட்டாலோ மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். எதற்காக இந்த வட்டாரத்தில் அமைதியையும் பாதுகாக்க உதவுமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டுள்ளோம். மலேசியர்கள் இதை வரவேற்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றார் அவர். இப்பிரச்சனைகள் நாட்டின் பங்கு தெளிவாக கூறப்பட்டிருந்தாலும் மலேசியாவில் சில தரப்புகள் அரசாங்கத்தை விமர்சித்து வருவது ஆச்சரியமல்ல. சமுதாயத்திற்கு நன்மை அளிக்கக்கூடிய உள்ளடக்கங்களை பகிர அறிவுறுத்து. சமூக ஊடக செல்வாக்காளர்கள் சமுதாயத்திற்கு நன்மை அளிக்கக்கூடிய உள்ளடக்கங்களை அதில் பகிருமாறு தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் வலியுறுத்தினர். குறிப்பாக இணையத்தில் பகிரப்படும் உள்ளடக்கங்களை அதிகம் நம்பியிருக்கும் இளைஞர்களிடையே கருத்துக்களை வடிவமைப்பதில் சமூக ஊடக பிரபலங்கள் பெரும் பங்கு வகிப்பதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார். எனவே நான் சமூக ஊடக பிரபலங்கள் அல்லது பிரபலமாக மாற நினைப்பவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அது ஒரு புதிய தொழில், ஆனால் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நல்ல உள்ளடக்கத்தை உருவாக்குங்கள் என்றார் அவர். நேற்று சபா கோத்தகினபாலு கம்போங் இனபாங்கில் இளைஞர் பயிற்சி பட்டறை ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் செய்தியாளர்களிடம் அதனை கூறினார். மேலும் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்க வகை செய்யும் சபா மாநில தேர்தல் பிரச்சாரத்தின் போது எழுந்துள்ள 3R எனப்படும் இனம், மதம் மற்றும் அரச குடும்பம் தொடர்பிலான பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம் என்று அனைத்து கட்சிகளுக்கும் அவர் நினைவூட்டினார். வெள்ள நிலைமையை கையாள்வதில் நட்மாவின் தயார் நிலையில் பிரதமர் திருப்தி. வெள்ள நிலைமையை கையாள்வதில் தேசிய பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனம் நட்மாவின் தயார் நிலை பணிகளில் தாம் நிறைவு கொள்வதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கின்றார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து நிறுவனங்களுக்கும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். நாளொன்றுக்கு 2 முறை நிலைமை கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் சுமையை குறைக்க தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அனைத்து அமலாக்க அதிகாரிகளுக்கும் அன்வார் நினைவூட்டினார். நியாயமாக சொன்னால் பல நாடுகளுடன் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். பல மாதங்களுக்கு முன்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டன. டாக்டர் ஸ்ரீ சாஹித் தலைமையில் நான் புறப்படுவதற்கு முன்பே அறிக்கைகள் வழங்கப்பட்டன. கிட்டத்தட்ட வாராந்திர அடிப்படையில் இந்த பகுதிகளில் மழை அல்லது பாதிப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். நட்மா நடவடிக்கை எடுத்துள்ளது. நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. எனவே நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்கிறோம் என்று நினைக்கிறேன் என்றார் அவர். பல மாதங்களுக்கு முன்னர் துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்ட வேளையில் நட்மாவும் முன்னதாகவே தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். 17வது சபா மாநில தேர்தல் முன்கூட்டியே வாக்களிப்பு செயல்முறை சுமூகமாக நடைபெற்றது. 17வது சபா மாநில தேர்தலுக்கான முன்கூட்டியே வாக்களிப்பு செயல்முறை நேற்று அம்மாநிலம் முழுவதும் உள்ள 58 வாக்களிப்பு மையங்களில் சுமூகமாக நடைபெற்றது. தேர்தல் ஆணையம் மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு இடையிலான நெருக்கமான ஒருங்கிணைப்பினால் முதற்கட்ட வாக்களிப்பு செயல்முறை எந்தவொரு இடையூறும் இன்றி முறையாக நடைபெற்றதாக சபா போலீஸ் ஆணையர் டாக்டர் ஜவுதே டிகுன் தெரிவித்தார். கடவுளுக்கு நன்றி, இதுவரை எல்லாம் சீராக நடைபெற்றது. சபாவில் முதற்கட்ட வாக்களிப்பு செயல்முறை முடியும் வரை இந்த நிலைமை தொடரும் என்று நம்புகிறோம் என்றார் அவர். நேற்று கோத்தகினபாலுவில் உள்ள சபா போலீஸ் தலைமையகத்தில் தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய பின்னர் டாக்டர் ஜவுதே டிகுன் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். நவம்பர் 29ஆம் தேதி நடைபெறும் தேர்தல் குறித்து கருத்துரைத்த அவர், சபா முழுவதும் 12,000க்கும் மேற்பட்ட அதிகாரிகளால் பணியில் ஈடுபட உள்ள நிலையில் தயார் நிலைகளும் சூழ்நிலைக்கு ஏற்ப இருப்பதாக குறிப்பிட்டார்.
வெள்ள நன்கொடைகள் உதவிகளை வழங்க விரும்புவோர் சம்பந்தப்பட்ட தரப்பை தொடர்பு கொள்ளவும். 2025-2026 வடகிழக்கு பருவமழை காலம் முழுவதும் நன்கொடைகள் மற்றும் உதவிகளை வழங்க விரும்பும் தரப்பினர் அதற்கான பணிகளை தொடங்கும் முன்னர் பேரிடர் நடவடிக்கை கட்டுப்பாட்டு மையம் PKOB-ஐ தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். இதன் மூலம் பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களின் தேவைகள் மற்றும் இடங்கள் குறித்து அவர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று தேசிய பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் மியோர் இஸ்மாயில் மியோர் அகிம் தெரிவித்துள்ளார். வெள்ள பேரிடர் நிலைமை மோசமடைந்தால் எந்நேரத்திலும் மனித வளங்கள் மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்களின் உபகரணங்களை அதிகரிக்க அது தங்கள் தரப்பு தயாராக இருப்பதாக மியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். அனைத்து அரசு சாரா நிறுவனங்களும் வழங்க விரும்பும் அனைத்து உதவிகளையும் நட்மா வரவேற்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. இருப்பினும் வழங்கப்படும் ஒவ்வொரு உதவியும் நாங்கள் வகுத்துள்ள நடைமுறைகளுக்கு பின்பற்ற வேண்டும். இதை நாங்கள் கட்டுப்படுத்தவில்லை, மாறாக செயல்பாடுகளை மேலும் ஒருங்கிணைக்கப்பட்டதாகவும் எளிதாகவுமே ஆகும் என்றார் மியோர் இஸ்மாயில் மியோர் அகிம். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார் இளமாறன். 2025 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டி செவித்திறன் குறைபாடு கொண்டவர்களுக்கான இப்போட்டியில் கராத்தே பிரிவில் நாட்டின் தேசிய வீரர் வி இளமாறன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவருக்கான 84 கிலோகிராம் தனிநபர் குமுதே பிரிவில் இறுதி சுற்றில் உக்ரைனின் அலெக்சாண்டர் மக்னோவுடன் தோல்வி அடைந்ததால் தங்கப்பதக்கம் வெல்லும் இளமாறனின் கனவு கலைந்து போனது. 3 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரேசிலில் நடைபெற்ற காது கேளாதோர் ஒலிம்பிக் இறுதிப் போட்டியிலும் இளமாறன் தோல்வி கண்ட நிலையில் மீண்டும் அதே போன்ற ஒரு தருணத்தை அவர் சந்தித்துள்ளார். டோக்கியோவின் புட்டோகனில் நடைபெற்ற போட்டியில் இளமாறன் திறமையாக சண்டையிட்ட போதிலும் அவரால் உக்ரைன் வீரரை தோற்கடிக்க முடியாமல் 4-1 என்ற புள்ளிகளில் தோற்கடிக்கப்பட்டார். தோல்வியடைந்த போதிலும் மலேசியாவிற்கான வெள்ளிப்பதக்கம் வென்ற அவருக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளது. இப்போட்டியில் ஏற்கனவே ஆடவர் இரட்டையர் பிரிவு போலிங்கில் மலேசியா 1 தங்கம் 1 வெள்ளி மற்றும் 1 வெண்கல பதக்கம் வென்றிருக்கும் நிலையில் தற்போது கராத்தேவில் வெள்ளிப்பதக்கம் பட்டியலில் சேர்ந்துள்ளது. வெள்ள காலகட்டத்திலும் சீராக நடைபெறும் SPM தேர்வு. நாட்டின் பல மாநிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் 2025ஆம் ஆண்டிற்கான SPM தேர்வு நாடு முழுவதும் சீராக நடைபெற்று வருகின்றது. இம்முறை நாடு முழுவதும் 3350 தேர்வு மையங்களில் இத்தேர்வை எழுத மொத்தம் 4,13,372 பேர் பதிவு செய்துள்ளனர். SPM தேர்வு பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய பாதுகாப்பு மற்றும் பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனங்களுடன் இணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படுவதாக கல்வி தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது அசாம் அகமது தெரிவித்தார். எந்தவொரு சூழ்நிலையிலும் உடனடி நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு கல்வி அமைச்சும் தேர்வு வாரியமும் மலேசிய வானிலை மையம் மெட் மலேசியாவிடம் இருந்து அண்மைய தகவல்களை பெறுவதாக டாக்டர் முகமது அசாம் அகமது தெரிவித்தார். வெள்ளம் பாதிக்கப்பட்ட தேர்வு கண்காணிப்பாளர்களுக்கு உதவ நட்மா, APM, தீயணைப்புத்துறை, போலீஸ் மற்றும் இதர அரசு நிறுவனங்களுடன் இணைந்து OPS பாயும் கீழ் கல்வி அமைச்சு ஒரு கூட்டத்தை நடத்தியது என்றார் டாக்டர் முகமது அசாம் அகமது. பெண்களுக்கு எதிரான அனைத்துலக வன்முறை ஒழிப்பு தினம். பெண்களுக்கு எதிரான அனைத்துலக வன்முறை ஒழிப்பு தினம் ஆண்டுதோறும் நவம்பர் 25ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது. உலக அளவில் பெண்கள் பல்வேறு வன்முறைகளுக்கு உட்படுத்தப்படும் நிலையில் அந்த வன்முறைகளை கட்டுப்படுத்துவதோடு அதற்கு நியாயமாக தீர்க்கமாக குரல் கொடுக்க வேண்டும் என்பது இந்நாளின் வழி நினைவூட்டப்படுகிறது. இன்றைய சூழலில் வன்முறைக்கு ஆளாகும் பெண்கள் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்கள் மற்றும் அதன் விழிப்புணர்வு தொடர்பில் பொதுமக்கள் சிலர் கருத்துக்களை கேட்டறிந்தது. பெண்களுக்கான வன்முறை என்பது உடல், பாலியல் மற்றும் உளவியல் ரீதியாக இருக்கும் நிலையில் பெண்களுக்கு எதிரான வன்முறை என்பது பெண்களின் பிரச்சனை மட்டுமல்ல, அது மனித குலத்தின் பிரச்சனையாக காணப்படுவதாக பொதுமக்களில் சிலர் கூறினர். இருப்பினும் இவ்வாறான வன்முறைக்கு ஆளாகும் பெண்கள் அதனை புகார் செய்வதில் தயக்கம் காட்டுவதற்கான காரணங்களை இவ்வாறு குறிப்பிட்டனர். வன்முறையை நான் எப்பொழுதும் மறுக்கிறேன். அது பெண்ணுக்கோ அல்லது ஆணுக்கோ நடந்தாலும் தவறுதான். வன்முறைக்கு ஆளாகும் பெண்கள் இதனை புகார் செய்யாத தற்கான காரணம் குடும்ப மானம் சீர்குலையும் மற்றும் அவர்கள் மற்றவர்களை சார்ந்து இருப்பதால் தான் என்றார் திவ்யா விக்னேஷ்.
பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகள் உலகில் மிகவும் பொதுவான மற்றும் பரவலான மனித உரிமை மீறல்கள் ஒன்றாக இருக்கும் நிலையில் அவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் சுதந்திரமான உலகை உருவாக்கி கொடுப்பதில் சமூகத்தின் கடமை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். செப்புத்தே நிலச்சரிவு நீர்த்தேக்கம் காரணமாக இருக்கலாம். கோலாலம்பூர் செப்புத்தேவில் உள்ள தாமான் யுனைடெட் அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு சம்பவத்திற்கு பழைய தடுப்பு சுவர்கள் மற்றும் மண் அரிப்பை ஏற்படுத்தும் நிலத்தடியில் தண்ணீர் தேங்கி இருப்பது காரணமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இச்சம்பவத்தினால் சம்பந்தப்பட்ட அடுக்குமாடி கட்டடத்தின் தடுப்பு சுவர்கள் உடைந்ததுடன் 2 வாகனங்கள் புதையுண்டதாக கனிமங்கள் மற்றும் புவி அறிவியல் துறை தகவல் வெளியிட்டுள்ளதாக செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா கோக் தெரிவித்தார். தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முன்னதாக நிலச்சரிவு ஏற்பட்டதற்கான ஆரம்பகட்ட விசாரணையை அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாக கோக் கூறினார். மேலும் பாதுகாப்பு கருதி குடியிருப்பாளர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் DBKL வழங்கிய அறிவுறுத்தலை அனைவரும் பின்பற்றுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். DBKL MPP குடியிருப்பாளர்கள் பிரதிநிதி குழுவுடன் இணைந்து ஸ்ரீ பட்டலிங் ஜெயா சமூக மையத்தில் கூடாரங்கள் அமைப்பது, உணவு தயாரிப்பது போன்ற அனைத்து தயார் ஏற்பாடுகளையும் செய்துவிட்டதாக அவர் தெரிவித்தார்.